दृष्टत्वाद्यमर्षित्वात् द्युम्नाद्युत्यसमाभवादपि दृष्ट्यद्युम्नः कुमारोऽयं द्रुपदस्य भविष्यति அப்படின்னு திருஷ்டத்யும்னன்னு பேர் பெற்றவனாம், நல்ல பலப்பராக்கிரமங்கள் பொருந்தினவனாம், காந்தியோடு இருப்பவனாம். அப்பேற்பட்ட திருஷ்டத்யும்னன் வந்தான். பிறகு சிறு இடையாள், மருங்கிடையாள், ரொம்ப அழகிய இடை படைத்து அழகிய தாமரையை ஒத்த கண்களை உடைய கருகரு கருகரு என்ற நிறத்தை உடைய கருநிறத்தோடு கூடிய ஒரு பெண் தோன்றினாளாம். அவளை பற்றி சொல்றார் வியாசாச்சாரியாள். குமாரி சாபி பஞ்சாலி வேதமித்யாத் சமுத்தித சுபக தர்ஷனீயாங்கி ஸ்வஸ்திதா யதலோச்சனः ஷ்யாமா பத்மபலா சாக்ஷி நீலகுஞ்சிதமூர்தஜ தாம்ரதுங்கநகி சுப்ரூச்சாருபீன பயோதரா. முன்னாடி ஒரு நாள் அரக்கர் குலத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பூமியிலிருந்து தோன்றினாளாம் ஜனகபுத்திரி, ஜானகி, மைதிலி, வைதேகி, விசாலாட்சி என கொண்டாடப்படக்கூடிய சீதை. இன்று தர்மமே தெரியாத ஒரு க்ஷத்ரிய குலத்தை அழிப்பதற்காக தோன்றினாளாம் பாஞ்சாலி என்னும் திரௌபதியான கிருஷ்ணா என்னும் யாக்ஞசேனி. வில்லிபுத்தூரார் பாரதத்தில் விசாரிக்கிறார், இவ சாட்சாத்து சிவபெருமானுடைய முக்கண், மூணாவது கண்லேருந்து பிறந்தவளோ? மண்மேல் ஒருத்தி அரக்கற்குலம் ஆள பிறந்தாள் வாமனுதில் கண்மேல் இன்றும் இவள் பிறந்தாள் கழற்காவலர்த்தம் குலமுடிப்பான் என்மேல் என்கொல் இனி என்று ஆங்கு எவரும் கெட ஒரு வார்த்தை விண்மேல் விழுந்து அவன் புரிந்து வேள்விகளித்தின் இடையம்மா அப்படின்னு தோன்றினாளாம். இவளுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டாராம் துருபதன். அப்போ அந்த ரிஷி பதில் சொல்றார், கிருஷ்ணேத்யேவா ப்ருவன் கிருஷ்ணம் கிருஷ்ணாபூத் சாஹிவர்ணதः. கிருஷ்ணவர்ணம் கரிய நிறத்தோடு கூடியவள்ளாதபடியால் இவளுக்கு கிருஷ்ணா என்னும் பெயரை இடுன்னு சொன்னாளாம். இது ஒரு பக்கம். அந்த திருஷ்டத்யும்னன் யாரிடம் பாட்டம் பயின்றார்? அவர் பிறக்கும் போதே வில் வித்தையோட தான் பிறந்திருக்கார். வில்லு, அம்புரா, துணி, அது இதெல்லாம் தான் பிறந்திருக்கார். ஆனால் ஒரு ஆச்சாரிய முக்கியன 2 வார்த்தையாவது கற்றுக்கணும்னு சாஸ்திரம். அதனால் துரோணாச்சாரியர்கிட்ட போய் பாட்டம் பயின்றாராம். இன்னொரு ஆச்சரியமாக இருங்கோ, துரோணர்கிட்ட போய் துருபதன் பிள்ளை போய் கற்றுக்கிறார். ஆனால் கடைசியில் அந்த துரோணரின் மரணத்துக்கு காரணமே இந்த திருஷ்டத்யும்னன் தான். அது துரோணருக்கு முன்னாடி தெரியாதானா, இவன் யாகம் பண்ணதே துரோணரை கொல்றாப்புல ஒரு புள்ள வேணுங்கிறது தான். அப்படின்னா அவர் தெரியாமல் இருந்திருக்குமா? பின்ன ஏன் கற்றுக் கொடுத்தாருன்னு கேட்டால், எப்பேற்பட்ட எதிராளியின் பிள்ளை யாச்சகமாக தானம் கேட்டாலும் மறுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால் அவன் தன்னை அழிப்பதற்காக பிறந்தவன் ஆனாலும் அவனுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் இருந்தார் துரோணாச்சாரியால். இருக்கட்டும், இப்போ என்னென்னா இதில் ஒரு சூக்ஷ்மம், இப்போ என்ன ஒரு 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 கதையாக சொல்லின்னு போவோம் பாருங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும். என்னென்னா, பாண்டவாள்லாம் இப்போ ஏகசக்கரா நகரத்தை விட்டுட்டு பாஞ்சாலத்துக்கு போயின்னு இருக்கா. பாஞ்சாலம்ங்கிறது இப்போது விஞ்சி போன பகுதி தான். பாஞ்சாலம்ங்கிறது ஒரு தேசம். அல்ல, கங்கைக்கு வடபுறத்தெல்லாம் துரோணாச்சாரியர் எடுத்துன்னு விட்டார். கங்கைக்கு தெற்கு புறத்தில் காம்பில்யம்ங்கிற தலைநகரத்தையோடு ஆண்டவன் தான் துருபதன். அந்த பாஞ்சால தேசத்துக்கு இவாள்லாம் போயின்னு இருக்காளாம். போகிற வழியில் ராத்திரி ஆகிடுத்து, ஒரு 10-11 மணி ஆகிடுத்து. கங்கா நதி கிடச்சிது. ஐயோ, கங்கா நதி கிடச்சுடுத்தே, நம்ம எப்படி கங்கையை விட்டுட்டு அப்படியே குளிக்காமல் போகலாம்னு சொல்லிட்டு இவாள்லாம் தீர்த்தம் ஆடின்னு இருக்காளாம். அப்போது அங்கே கந்தர்வ குலத்தை சேர்ந்த சித்திரரதன் அப்படின்னு ஒரு ராஜா, அவனுடைய ஸ்திரீகளோடு ஜலக்கிரீடை பண்ண வந்திருக்கான். அவளுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்கார். இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போனேன்னா இந்த வாளுக்கு இந்த டைம் தர்ஷனம்லாம் போடுறா பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்தை கொடுத்துருக்கா. சித்திரரதன் கந்தர்வாள்னால் ராத்திரி ஜலக்கிரீடை செய்யலாம், பகல் பொழுதில் இவாளுக்குன்னு வச்சுருக்கா. இப்போ அந்த சமயமாக பார்த்து அர்ஜுனனும் பஞ்சபாண்டவர்களும் குந்தி தேவியும் அந்த பக்கமாக போயிருக்கா. இவ ஜலத்தில் தீர்த்தம் ஆடின்னு இருக்கா. அப்போ சித்திரரதன் சொன்னானாம், அப்பா நீங்கள் தீர்த்தம் ஆடக்கூடாதுன்னு. அப்போ அர்ஜுனன் கேட்டானா, ஏன் இப்போ எங்கள் சமயம் நீ ஆடக்கூடாது, மனிதர்களுக்கு இது காலம் கிடையாதேன்னு ஆறாம். அதுக்கு அர்ஜுனன் பதில் சொல்கிறான், ந கால நியமோஹ்யஸ்தி கங்காம் பிராப்ய சரித்வராம் கங்கா பவதி வை பிராப்ய கிருஷ்ணத்வைபாயனோ பிரவீத். கிருஷ்ணத்வைபாயனோ பிரவீத். கிருஷ்ணத்வைபாயனர் அப்ரவீத் சொல்லியிருக்கார். யார் கிருஷ்ணத்வைபாயனர்? வியாசர், எங்கள் தாத்தா. உமக்கு வியாசரா ரிஷியாக தெரியும், அவர் எங்கள் சொந்த தாத்தா. இந்த டிராஃபிக் சிக்னல்லாம் நிறுத்திட்டான்னு வச்சுங்க, அவள் கேட்பா என்னுடைய தாத்தா யாருன்னு தெரியுமாம்பா.
சொல்லிக்கிறாப்புல தாத்தா இல்லைன்னா அது சொல்லிக்க முடியாது. ஆனால் இவருக்கு சொல்லிக்கிறாப்புல தாத்தா இருக்கார். வியாசாச்சாரியால் கிருஷ்ணத்வைபாயனோ பிரவீத், கிருஷ்ணத்வைபான்னு சொல்லியிருக்கார். அப்போ சித்திரரதன் கேட்டார், என்ன உங்கள் தாத்தா சொல்லியிருக்கார்? ந கால நியமோ ஹ்யஸ்தி, காலமும் கிடையாது நியமும் கிடையாது. எதுக்கு? கங்காம் பிராப்பிய சரித்வராம், கங்கையில் குளிப்பதற்கு காலம் கிடையாதுன்னாராம். பொதுவாக சூரியாஸ்தமனமான உன்னை தீர்த்தமாடக்கூடாதுன்னு சாஸ்திரம். பொதுவான இடங்களில் போய் தீர்த்தமாடக்கூடாது, சமுத்திர ஜலத்தில் கூட தினம் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கா. ஆனால் இப்போ எல்லோரும் லீவ் எடுத்துன்னு போகும்போது கரெக்டாக அவள் சொல்லியிருக்க நாள்லையா லீவ் கிடைக்கிறது, என்றைக்கு லீவ் கிடைக்கிறதோ அன்றைக்கி ஏற்ற மாதிரி தான் நம்ம ஜலக்கிரீடை பண்ண முடியாது. ஆனால் சொல்லி வச்சுருக்கா சில நாளில் தீர்த்தமாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இப்போது கங்கையில் தீர்த்தமாடலாமான்னு கேட்டால், பொதுவாக புஷ்கரிணி நதிகளில் சூரியாஸ்தமனமான கூட பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் உப்பிலியப்பன் கோவில் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, கும்பகோணத்து பக்கத்தில். அங்கே புஷ்கரிணி கோவிலுக்குள்ளே உண்டு. அதுக்கு அஹோராத்திர புஷ்கரிணின்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. அஹோராத்திரம்னா பகல் இரவு நீராடக்கூடிய ஒரே புஷ்கரிணி உப்பிலியப்பன் கோவில் மட்டும்தான். அதுக்கு அஹோராத்திரம்னு பேர். அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் அஹோராத்திரத்தில் இல்லையா, அவர் கங்கையில் தானே இருந்துட்டுருக்கார். இப்போ கங்கையில் தீர்த்தமாடலாமான்னு கேட்டால் வியாசாச்சாரியால் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுருக்கார். என்னென்னா, எல்லா நதிகள் தீர்த்தத்துலேயும் அஸ்தமனமானவனோட தீர்த்தம் ஆடக்கூடாது, கங்கைக்கு மட்டும் அப்படி இல்லை, கங்கைக்கு எப்போ வேணாலும் ஆடலாம் அப்படின்னு வச்சுருக்கார். பொதுவாக சுவாமி வேதாந்த தேசிகன் ஆகார நியமம்னு ஒன்று எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்க பல்வேறு கிரந்தங்களில் ஆகார நியமம் ஒன்று உண்டு. எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிடக்கூடாது. தயவுசெய்து அதை மட்டும் வாசிக்கவே கூடாது. ஏன்னா அவர் சொல்லி வச்சுருக்கிறத பார்த்தா எதுவுமே அது படி இல்லை. அதில் சுவாமி ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். என்னென்னா, ஒரு 3 மணி நேரம் இப்போ தளிகை பண்ணிவிட்டு 3 மணி நேரத்துக்குள்ளே ஷார்ட்டுன்னுமா. 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த தளிகை வச்சுக்க கூடாதான். பாலியே 2வது வாட்டி சூடு பண்ணக்கூடாதான். இப்போ நமக்கு ஏற்கனவே இது ஒரு வாட்டி சுட்டு தான் வருது. பாஸ்சுரைஸ்டு மில்க் தானே நமக்கு வருது. அவனே சுட்டு கொதிக்க வச்சு கொடுக்குறான். அதை 2-3 வாட்டி செய்யக்கூடாதான். ஒரு தடவையோட பாலுக்கு நிறுத்தணுமா. என்னென்னவோ எழுதி வச்சுருக்காரு அவர். இருக்கட்டும். இப்போ இதில் என்னென்னா, எக்ஸப்ஷன் என்னென்னா, விதிக்கு விலக்காக இருப்பது. விதி விலக்கு. இப்போ உப்புமா கலர்றோம். போன வருஷம் சொன்னேன்னா தெரியல, இந்த உப்புமா கலரும்போது அந்த பாத்திரத்தோட அந்த ஒரு தனியாக ஒரு லேயர் இருக்கும். ரொம்ப ருச்சியாக இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு போனேன். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படி இருக்கும். இது மோட்சத்துக்கு சமானமாக இருக்கும் அது. ஆனால் அது சாப்பிடப்படாதுங்கிறார். எதையும் இவ்வளோன்னு சொல்ல வந்தேன்னா, அந்த வானாலியோடு எது ஒட்டின்னு இருக்கோ அதை தேய்ச்சி சாப்பிடப்படாதான். இப்படிலாம் அவர் ஏதோ பாவம் அவர் தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சுருக்கார். இதில் என்னென்னா, பாட்டிலில் ஜலம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் ஜலம் 24 மணி நேரத்துக்கு மேலே ஸ்டோர் ஆகிருந்தால் அதை குடிக்கக்கூடாதுங்கிறார். நமக்கு என்னைக்கு அது ஜலம் பிடிச்சி வச்சுருக்கானே நமக்கு தெரியாது. எல்லாம் நாங்கள்லாம் யாத்திரா போகிறோம், பார்த்து வச்சு அன்றைக்கிலேருந்து கங்கையிலேருந்து எடுத்துன்னு கொடுக்க முடியாது. அந்த கிண்லேக்காரன் என்னைக்கு பிடிச்சி வச்சுருக்கானோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. சொல்லிவிட்டு அவன் வைக்கிறான். அதில் பல பேர் என்ன சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டுறாங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு பாட்டில் வாங்குறேன்னு வச்சுக்கோ, மேனுஃபேக்சரிங் டேட் என்றைக்குன்னு பார்த்தா 4 டேட் இருக்கும். அவன் ரொம்ப சாமர்த்தியமாக அது மேலே பண்ணி வச்சுருக்கான். அதனால் இது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கங்கா ஜலத்தை மட்டும் நம்ம ஆற்றுல எவ்வளோ வருஷம் வேணாலும் தேக்கி வைக்கலாம். அதனால தான் அந்த காலத்து கங்கை சொம்பும்பா. யாராவது கோதாவரி சொம்பு, கிருஷ்ணா சொம்புலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். பாரத புழா சொம்பும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாம் கங்கை சொம்பு தான். இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம நரகாசுரனை வதம் பண்ணிட்டார், வி ஆர் ஆல் வெரி ஹாப்பின்னு கொண்டாடுறோம். அது இல்லை. நரகாசுரனை வதம் பண்ணதுனால நமக்கு என்ன சந்தோஷம் சுவாமி? இப்போது இன்னொருத்தருடைய மரணம் நமக்கு ஒன்றும் சுகத்தை தரப்போகிறது இல்லை. த மொமெண்ட் வி ஸ்டார்ட் கெட்டிங் ஹாப்பி அபவுட் சம்படிஸ் டெத், தென் வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் தட் அசுராஸ் லைன் இல்லையா. இன்னொருத்தர் செத்து போகும்போது கொண்டாடுறோம். அது அப்படி இல்லை. நரகாசுரன்னா, நரக்கன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் நிருணாம் பிராபயதி. எது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நம்ம கிட்ட வந்து சேர்க்கிறதோ அதுக்கு நரகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ரொம்ப நிருணாம் பிராபயதி, ரொம்ப தொலைவில் இருக்கிறத நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கறது. அதனால தான் நீங்கள் கங்கா ஸ்நானம்னு பண்ணுறோம். கங்கா ஸ்நானம் ஆகிடுத்தா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பா. கங்கா ஸ்நானம் எல்லாம் போய் கங்கையிலேயே குளிச்சுட்டு வரா. அன்னைக்கு ஒரு நாள் பெருமாளுடைய அனுகிரக விசேஷத்தால் எங்கோ இருக்கக்கூடிய கங்கை நம்மாத்து ரெட் கலர் பிளாஸ்டிக் பக்கெட்டில் வரா. அன்னைக்கு ஒரு நாள் எந்த பெருமாளுடைய நாமாவை சொன்னால் அன்னைக்கு ஒரு நாள் எங்கோ இருக்கக்கூடிய கங்கையை சேர்க்கிறதோ அதுக்கு நரகம்னு பேர். இது நரகாசுரனை வதம் பண்ணிட்டு ஓன்னு பட்டாசெல்லாம் வெடித்து கொண்டாடுறதெல்லாம் நமக்கு வழக்கம் இல்லை.
அது நமக்கு கங்கா ஸ்நானத்துக்கு தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோமே ஒழிய இன்னொருத்தருடைய மரணம் நமக்கு என்ன சுவாமி சுகத்தை தரப்போகிறது? வச்சுக்கலாம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்சது துஷ்கிருதாம் இருக்கட்டும், அது பகவானுக்கு சந்தோஷம், நமக்கு ஒன்றும் இல்லையே. அதனால் இதில் இன்னொன்றும் பொதுவாக ராமராவண கதைகள்லாம் சொல்லும்போது நான் சின்ன வயசில் பார்ப்பேன். நான் கிட்டத்தட்ட என்ன ராமனாவே நினச்சிப்பேன். ஹிரண்யகசிபு நிருசிம்மாவதாரம் பிரகலாதம்லாம் சொல்லும்போது நம்ம தான் பிரகலாதனும் நான் நினச்சிப்பேன். ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவா கிட்ட கேட்டவுடனே தான் தெரிஞ்சுது, கிட்டத்தட்ட நம்ம ஹிரண்யகசிபு பக்கம்தான் இருக்கும், பிரகலாதன் பக்கம்லாம் இன்னும் வந்துடவே இல்லை. அதனால் இட் இஸ் வெரி ராங் ஃபார் அஸ் டு அஸ்யூம் தட் வி ஆர் ஆல்வேஸ் ஆன் த பெட்டர் சைட். ராங். இந்த பக்கம்தான் இருக்கும். ராவணன் கதை சொன்னால் நம்ம ராவணன் தான். ஏன்னா எப்போ இன்னொரு ஸ்திரீயை ஒரு கணம் மனசில் நினச்சா கூட ராவணத்துவம் வந்துருமா. அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டிய விஷயம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ராத்திரியில் தீர்த்தம் ஆடக்கூடாதேன்னா கங்கைக்கு மட்டும் விதி விலக்காக இருக்குதுன்னு வியாசாச்சாரியால் சொல்லியிருக்காளாம். அதுக்கு சொன்ன உடனே சித்திரரதன் அதெல்லாம் கேட்கல, ஷோமி த ரூல் புக்கு விச் பேஜ் அதெல்லாம் கேட்டான். அர்ஜுனன் பார்த்தான், இவனுக்கு உட்காந்து எங்கிட்ட புஸ்தகத்தை கொண்டு வந்து காண்பிக்க அப்படின்னு. அர்ஜுனனுக்கும் கந்தர்வ ராஜாவான சித்திரரதனுக்கும் யுத்தம். த வார் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், சித்திரரதன் வந்த ரதத்தை எரிச்சுட்டான். இப்போ சித்திரரதன் ஆற்றுக்கு எப்படி போவான்? எல்லோரும் வரும்போதே இப்போ முதல் நாளே அவர் சொன்னார், இன்னும் 6 மணிக்கு மாற்றினும்ல, எல்லாருக்கும் ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அவாவா ஆற்றுக்கு போகிறதுக்கு வாகனம் தேடுவா, இல்லாட்டா போகிறவா என்ன பண்ணுவா, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டேன் கூட வாங்குவோம்பா. எல்லாம் இது யோசிக்கிறோமா இல்லையா? என்ன வாகனம் போகிறதுக்கு இருக்கா இல்லையா, எப்படி கூட்டுன்னு போவேள், எப்படி கூட்டுன்னு வருவேள், எல்லாம் நாங்கள் யாத்திரா போகும்போது கேட்பா, கோவிலுக்குள்ளே எப்படி கூட்டுன்னு போகிறதா, கோவிலுக்குள்ளே நம்ம தான் நடக்கணும். அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, கொஞ்சம் இதோ ஸ்ரீரங்கம் மாதிரி பெரிய ராஜகோபுரம்லாம் இருந்துட்டா பஸ்ஸே உள்ளே போயிடும். கர்ப்பகிரகத்துக்குள்ளே இது நாள் வரைக்கும் விடுறதில்லை பஸ்ஸை, போக போக விடுவாளோ என்னவோ அவள் பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ ஏறணும், படி எவ்வளோன்னு சொல்லுங்கோ, எவ்வளோ அகலம் படின்னு சொல்லுங்கோ, எவ்வளோ உயரம் படின்னு சொல்லுங்கோ, ஒவ்வொரு படி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கோ. நீங்கள் 70 படி இருக்குன்னு சொன்னால் 71 இங்கே இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு படியை குறைச்சி சொல்லுவேள்? இவ்வளவு கேட்குறவா இப்போ இருக்கா. அதனால் இவர் பார்த்தார், ரதத்தை எரிச்சுட்டார். சித்திரரதன் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே கிடையாது, உனக்கு நான் பரிசளிக்கிறேன். இது நல்லா இருக்கு பாருங்க. ஒருத்தருடைய வாகனத்தை எரிச்சா நம்ம அவருக்கு காம்பன்சேட் பண்ணுவோமா, அவர் நமக்கு காம்பன்சேட் பண்ணுவாரா? இதுதான் யோகம்ங்கிறது. அதனால் அப்போ அவர் சொன்னாராம், நான் உனக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுக்குறேன், சாக்ஷுஷி அப்படின்னு அந்த வித்தைக்கு பேர். மகாபாரதத்தில் எடுக்கிறா. என்னன்னா, எதிராளி இருந்தால் நீ மாயா சக்தியால் உன்னை மறைத்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம். உங்கள் பெரியவாள்லாம் இருக்கா, உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் விதேசத்தில் இருக்கும், உள்தேசத்தில் இருக்கும், ஹாரி பாட்டர் படிக்கும். ஹாரி பாட்டருக்கு இன்விசிபிலிட்டி க்ளோக்குன்னு ஒன்று உண்டு. உங்கள் பேரங்கிட்ட போய் சொல்லுங்க, அது உடனே சந்தோஷமாயிடும். பாட்டி ஹாரி பாட்டர்லாம் பேசுகிறா, ரொம்ப படித்த பாட்டியாக இருக்கா அப்படின்னு. இன்விசிபிலிட்டி க்ளோக், அந்த ஹாரி அதை போட்டுனோன்னு மறைஞ்சு போயிடுவான். இது எங்கேருந்து வந்திருக்கு? நம்ம அர்ஜுனனுக்கும் அந்த சக்தி உண்டு, சாக்ஷுஷின்னு பேர் இருக்கு. அதனால் அர்ஜுனன் வந்து கேட்டானாம், சரி இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறேன்னு நான் எரிச்சுட்டேன், மன்னிச்சுருங்க இப்போ. ஆனால் ஒன்றே ஒன்றும், ஏன் நீங்கள் முதல்ல எங்களை அட்டாக் பண்ண? உங்களுக்கு தெரியாதது இல்லை. வியாசாச்சாரியால் சொல்லியிருக்கா விதி விலக்கா இருக்குது கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும், ஆனாலும் எங்களை அட்டாக் பண்ணேள் ஏன்? ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேள்வி கேட்குறான். அப்போ கந்தர்வன் சொல்கிறானாம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது.